டாக்டர். வணக்கம் ஐயா. டாக்டர், நிறைய பேர் தாம்பத்தியத்திலும் போது டைமிங் கிடைக்கிறதுல ஆண்களுக்கு ஆண்மை குறைபாடு இருக்கிறவங்களுக்கு போன உடனே விந்து வெளியேறுது, டைமிங்கே இல்லை, அதே மாதிரி விந்து நிறைய ஊற மாட்டேது, தண்ணி மாதிரி இருக்குன்றாங்களே, அவங்களுக்கு என்ன மாதிரியான மூலிகை எப்படி சொல்லுவீங்க, எப்படி சாப்பிட்ணும்? ஐயா, இப்போ விந்து நீர்த்து போகிறதுன்றதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. அதில் குறிப்பாக இருக்குது உடல் சூடு. இந்த உடல் சூட்டை தணிக்கணும். அதே மாதிரி சரியான வாழ்வியல் முறை இல்லாதனாலையும் இல்லை உடலில் ஏதாவது ஒரு நாள்பட்ட நோய் இருக்கிற காரணத்தினாலையும் நீர்த்து போயிருக்கலாம். ஸோ இது ரெண்டுக்கும் அமுக்ரா சூர்ணம் அமுக்ரா சூர்ணம் இந்த பழுப்புக்கெல்லாம் இருக்குது இல்லையா, இந்த அமுக்ரா சூர்ணமாக ஆக்கிட்டிங்கன்னா அஸ்வகந்தான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பேல் எல்லோ கலர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மாறிடும். அதே மாதிரி பூனைக்காலே அந்த விதையை எடுத்து அதை சுத்தி பண்ணி பொடியாக்கும் போது இந்த மாதிரி பால் பவுட்ரு போல் இந்த மாதிரி வெண்ணிறமாக மாறிடும். நம்ம டேஸ்ட்டுக்காக இது கிரியா ஊக்கின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி வேலை செய்யணுன்றதுக்காக நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கிறோம். 1 டம்ளர் பாலில் 1 ஸ்பூன் அமுக்ரா சூர்ணம், 1 ஸ்பூன் பூனைக்காளி சூர்ணம், இது ரெண்டுத்தையும் கலந்து தேவை ஏற்ப நாட்டு சர்க்கரையோ அல்லது சர்க்கரையோ சீனின்னு சொல்லக்கூடிய சர்க்கரையை பயன்படுத்தி இந்த தினமும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இது எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் பலு கூடும், விந்து நீர்த்து போகிறது சரியாகும், விந்து அணுக்கள் கூடும். அதே போல் உங்களுக்கு ஜெண்டர் டெபிட்டின்னு சொல்லக்கூடிய உடல் சோர்வு, விந்து வெளியேற்ற பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சோர்வு ஆகாமல் உங்களை ரிவர்ஸ் பண்ணி உங்களை நல்லா பலமாக மாற்றும். அதே போல் உங்களுக்கு ரொம்ப நேரம் ஏதேனும் ஒரு வேலை செய்கிறதுக்கு கூடியதாக இருக்கலாம், உடல் சோர்வு அல்லது மனச்சோர்வு ஏற்படாமல் உங்களுக்கு அமைக்கும். பதற்றத்தை தணிக்கும். சில பேருக்கு உடலில் பதற்றம் இருக்கும், அந்த பதற்றத்தை தணிக்கும். அதே மாதிரி நீண்ட நேரம் உடலில் ஈடுபடுறதுக்கு உண்டான அனைத்து ஆற்றலையும் இது கொடுக்கும். நன்றி டாக்டர். நன்றிங்க.